டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேர்களே. ஜூன் 22, 2022 புதன்கிழமை காலை பொழுதில் இன்றைய பத்திரிகைகளோடு உங்கள் இல்லத்திரைகளில் மீண்டும் உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு இனிய நன்மைகரமான நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கும். நிகழ்ச்சிக்கும் பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது நேஸ்டமால்ட் வழமை போலவே பலம் நலம் சக்தி இன்றைய காலை பொழுதில் உதயமாகட்டும். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான பத்திரிகைகளின், அதாவது பிராந்திய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள், குறிப்பிடுகிற விடயங்கள் என்ன என்பதை முதலில் பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, சிங்கள பௌத்தர்களின் பொறுமைக்கும் எல்லை உண்டு, கூட்டமைப்பினரை பகிரங்கமாக எச்சரித்தார் சரத் வீரசேகர எம்பி என்றவாறு அவரது ஒளிப்படத்தோடு அந்த செய்தி சிங்கள பௌத்தர்களின் பொறுமைக்கும் எல்லை இருப்பதாக கோடிட்டு காட்டுகிறது. வலம்புரியின் பிரதான தலைப்பு, பொறுமையாக இருங்கள், நெருக்கடி நிலைமை அடுத்த மாதம் தளரும், அமைச்சர் பந்துல குணவர்தன என்று ஒரு செய்தி. தினக்குரல் பத்திரிகை கூறுகிறது, தீர்வு கிடைக்காததால் இவ்வாரம் பாராளுமன்ற அமர்வு பகிஷ்கரிப்பு, ஐக்கிய மக்கள் சக்தி ஜேவிபி சபையிலிருந்து வெளிநடப்பு, ஏனைய எதிர்க்கட்சிகள் ஆதரவு இல்லை என்றவாறு காணப்படுகிறது. உதயன் கூறுகிறது, நாடாளுமன்ற அமர்வை ஒரு வாரம் புறக்கணிக்க எதிர்க்கட்சிகள் முடிவு. ஆக உதயன் மற்றும் தினக்குரல் பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் இரண்டும் நாடாளுமன்ற அமர்வுகள் நேற்று, இந்த மாதத்திற்கான நாடாளுமன்ற அமர்வுகள் நேற்று ஆரம்பமாக இருந்த நிலையில் அது தொடர்பான செய்திகளை தாங்கியிருக்கக்கூடிய அதேவேளை ஈழநாடு சிங்கள பௌத்தர்களின் எல்லைக்கு, அதாவது அவர்களின் பொறுமைக்கு ஒரு எல்லை இருப்பதாக சரத் வீரசேகர தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியை பிரதான தலைப்பாக தாங்கியிருக்கிறது. அதன் விரிவாக்கத்திற்கு செல்லலாம். இலங்கையில் சிங்கள மக்களின் பொறுமைக்கு எல்லை இருப்பதாகவும் அதனை கேலிக்கு உட்படுத்த வேண்டாம் எனவும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறினார். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு எதிர்ப்பு வெளியிட்டமையை தாம் கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரபாகரனின் கட்சி எனவும் அவர் சாடினார். கோணகல கிராமத்திலே 54 சிங்களவர்கள் கொல்லப்பட்ட போது கொழும்பிலிருந்து இந்து மத வேல் திருவிழா இடம்பெற்றிருந்தது. எனினும் வடக்கில் பௌத்த நடைமுறைகளுக்கு கௌரவம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் நாகவிகாரையில் புத்தபெருமான் சிலையை நிறுவுவதற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் குருந்தூர் மலையில் கண்டெடுக்கப்பட்ட சின்னங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட பௌத்த சின்னங்களாகும் என்று விரிகிற அந்த செய்தி, பொறுமைக்கும் எல்லை உண்டு என்ற தலைப்பில் விரிகிறது. குருந்தூர் மலை விவகாரத்தை அது தாங்கி இருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி குருந்தூர் மலையிலே புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் வினோ நோகராதலிங்கம் ஆகியோர் பாரிய தடைகளை ஏற்படுத்தினர். இவர்களால் அழைத்து வரப்பட்டவர்கள் கிராம மக்கள் அல்லர், அவர்கள் ஏனைய பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் வென்றார் என்று அங்கே அந்த செய்தியை காண்கிறோம். ஆக மொத்தத்திலே குருந்தூர் மலை என்பது இப்போது ஒரு பேசுபொருளாக காணப்படுகிற தளம். குறிப்பாக அங்கு ஒரு புராதன காலத்திலிருந்து வழிபட்டு வரக்கூடிய ஒரு சிவ ஆலயம் இருப்பதாகவும், குருந்தூர் மலையிலே அதற்கு இந்துக்கள் விசேட வழிபாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும், யுத்த கால பகுதிக்கு பின்னர், இறுதி யுத்தத்திற்கு பின்னர் அதற்கு அனுமதி வழங்கப்படாத விடினும் மக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அந்த மலையிலே சென்று சிவலிங்க பெருமானை தரிசித்து வருவதாகவும் கூட கூறப்பட்டது. இது தொடர்பிலே பாரிய சர்ச்சைகள் எழுந்திருந்தன. 2018ஆம் ஆண்டு இது தொடர்பிலே முல்லைத்தீவு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தொல்லியல் திணைக்களத்தினர் அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்டு அங்கு பௌத்த சின்னங்கள் இருப்பதாக சில கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தனர். இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், அதாவது இந்துக்கள், தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் எல்லோரும் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் 2018ஆம் ஆண்டு அப்படியே போலீசாரால் விதிக்கப்பட்டிருந்த தடைகள் அல்லது தொல்லியல் திணைக்களத்தினர் சிங்கள பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களால் இவ்வாறான இடையிடையே எழுப்பப்பட்டிருந்த தடைகளை மீறி 2018ஆம் ஆண்டு ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையிலே அந்த வழக்கின் முடிவாக
அல்லது தீர்ப்பாக அப்போது குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது. இருந்தாலும் இந்துக்கள் அங்கு வழிபட அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தொன்று தொட்டு வழிபட்டு வந்த அந்த மரபு ரீதியான வழிபாட்டை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்று முன்னதாக குறிப்பிட்டிருந்தது. இருந்தபோதும் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு எவ்வளவு தூரம் அங்கு பிரதிபலித்தது என்பதற்கு அப்பால் அந்த மக்கள் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்தும் தொல்லியல் திணைக்களத்தினர் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருந்தார்கள். அதன் பின்னர் கடந்த 9ஆம் தேதி அங்கு புத்தர் சிலையை நிறுவுவதற்கான முயற்சிகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில்தான் அங்கு பாரிய எதிர்பார்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. முல்லைத்தீவு மாவட்டத்திலே குருந்தூர் மலை அமைய பெற்றிருக்கிறது. முல்லைத்தீவு ஒரு வரலாற்று தமிழர்களுடைய இருப்பிடம். அதாவது வடக்கு கிழக்கிலே வடக்கின் ஒரு யாழ்ப்பாணத்தை அண்டிய அல்லது வடக்கின் மாகாணத்தினே ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய முல்லைத்தீவு மாவட்டம் என்பது குருந்தூர் மலை என்பது அங்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை என்பது இந்துக்களின், சைவர்களின், தமிழர்களின் பாரம்பரியம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில்தான் கடந்த 9ஆம் தேதி குருந்தூர் மலையிலே புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்ய சென்ற தரப்பினருக்கும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு சிலருக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் முருகல் ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பிலே பல்வேறு அன்றைய தினம் பேசு பொருளாக இருந்தது மாத்திரமல்லாமல் பறிபோகிறது குருந்தூர் மலை, பறிபோகிறது முல்லைத்தீவு என்கிற தலைப்பில் செய்திகளும் வெளியாக இருந்தன. பின்னர் அந்த 2018ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த மனு நகர்த்தல் பத்திரம் மூலமாக மீண்டும் நீதிமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை கூட குறிப்பிடத்தக்கது. அங்கு இந்துக்கள் வழிபட மாத்திரம் அனுமதி அளிக்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக முன்னிருந்தவர் சரத் வீரசேகர அவர் ஒரு இனவாதம் பேசக்கூடிய ஒருவராக பார்க்கப்பட்டவர். பல தரப்பினர், அதாவது கலகுடாத்தி ஞானசார தேரர், சிங்கள ராவி அமைப்பு, இது போன்ற மற்றும் தேரவாத பௌத்தர்களினுடைய தேரர்களினுடைய பேச்சுக்கள் போன்ற சரத் வீரசேகரவினுடைய பேச்சுக்களும் அவ்வப்போது இனவாதம் சார்ந்து காட்டமாக பிரதிபலித்து வந்தது. இந்த நிலையில்தான் இப்போது பொறுமைக்கும் எல்லையுண்டு, கூட்டமைப்பினரை பகிரங்கமாக எச்சரித்தார் சரத் வீரசேகர எம்பி என்று தெரிவித்து தமிழீழ விடுதலை புலிகளின் கட்சி கூட்டமைப்பு என்றும் அவர் அங்கே சாடியிருக்கிற செய்தியை இன்றைய ஈழநாடு பிரதான தலைப்பட்டிருக்கிறது. இதேவேளை வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு கூறுகிறது, இந்த பொறுமையாக இருங்கள், இந்த நெருக்கடி நிலை இன்னும் சற்று நாளைக்குத்தான், இது நீண்ட நாளாக நீளாது என்று பந்துல குணவர்தனவை மேற்கோள் காட்டிய செய்தியாக ஒரு செய்தி பார்க்கலாம். அனைவரும் பொறுமையாக இருங்கள், நெருக்கடி நிலைமை அடுத்த மாதம் தளர்வடையும் என்று அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்தும் அங்கு கருத்து வெளியிட்ட அவர், தற்போதைக்கு பொதுமக்கள் அனைவரும் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளமை குறித்து அரசாங்கம் தெளிவாக அறிந்துள்ளது. உண்மையில் மிக சிரமமான கால பகுதியொன்றையே நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் அடுத்த மாதம் நடுப்பகுதி அளவில் இந்த நெருக்கடி நிலைமையிலும் ஓரளவு நெகிழ்ச்சித்தன்மை ஏற்படும். ஆக நெருக்கடி நிலைமை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொறுமையாக மக்களை நீங்கள் இருங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்திலே இதற்கு தளர்வுகள் கிடைக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே பொதுமக்கள் அதுவரை பொறுமையுடன் தாக்கு பிடித்து கொண்டு தங்கள் அலுவல்களை மேற்கொள்ள வேண்டும். நாம் பொறுமையுடன் தாக்கு பிடிக்காது போனால் இந்த நாடு மீண்டும் 1980களில் இருந்த துரதிர்ஷ்டமான பஞ்ச நிலைமைக்கு பின்தள்ளப்பட்டு விடும் என்றும் அமைச்சர் பந்துல குணவர்தன எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி. பொறுமையாக இருங்கள், நெருக்கடி நிலைமை அடுத்த மாதம் தளரும் அமைச்சர் பந்துல குணவர்தனவை மேற்கோள் காட்டிய செய்தி. இப்போ பார்த்தால் பொறுமையாக இருப்பதற்கும் மக்கள் உயிரோடு இருக்க வேண்டுமே என்கிற ஒரு கட்டம் இருக்கிறது. எரிபொருள் நிரப்புவதற்காக வரிசைகளிலே காத்திருப்பவர்கள் வீழ்ந்து உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் பதிவாகின்றன. அத்தியாவசிய பொருட்களுக்கான தேவைப்பாடுகள் அதிகரித்துள்ள போது மக்கள் அதனை கொள்வனவு செய்வதற்காக பாரிய இன்னல்களை எதிர்கொள்கிறார்கள். அரிசி கட்டுப்பாட்டு விலை இதற்கு மீறி அதனை விற்பனை செய்யக்கூடாது என்று அரசாங்க அதிபர் உத்தரவு போட்டால் அது இந்த மாவட்டமாக இருப்பினும் சரி, இங்கே நாங்கள் அதை தாண்டியே தான் விற்பனை செய்வோம், ஏனென்றால் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று ஆலை உரிமையாளர்கள் சொல்கிறார். அரிசி 1 கிலோவினுடைய விலை 380 ரூபாவாக யாழ் மாவட்டத்தில் இப்போது நடைமுறையில் பதிவாகிறது. மக்கள் பொறுமையாக இருங்கள் என்றால் புரியவில்லை. இன்னும் பொறுமையாக அல்ல, எஞ்சியிருப்பவர்கள் எஞ்சியிருங்கள் என்ற ஒரு தொனியோடு அதனை நாங்கள் பார்க்க முடிகிறது. இப்போது மக்களினுடைய மனோநிலைகளில் அவ்வளவு ஒரு மிக தாக்கமாகவும் விரக்தியான மனோநிலையிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
பார்க்கலாம். தினக்குரல் உதயன் பத்திரிகை கூறுகிற பிரதான தலைப்புச் செய்திகள் வேறு என்ன விடயங்களை பதிவு செய்கின்றன. இந்த நாடாளுமன்ற அமர்வை ஒரு வார காலம் புறக்கணிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருக்கக்கூடிய செய்தியை இன்றைய உதயன் மற்றும் தினக்குரல் பிரதான தலைப்பாக தாங்கியிருக்கிறது. உதயனின் பிரதான தலைப்புச் செய்தியின் விரிவாக்கத்தை இணைக்கலாம். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு எந்த தீர்வுகளையும் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கவில்லை என்று தெரிவித்த எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணிக்க தீர்மானித்து இருக்கக்கூடிய செய்திகளை அந்த விடயம் சுட்டிக்காட்டுகிறது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன ஒரு வார காலத்திற்கு நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணிக்க தீர்மானித்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பிக்களும் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணிக்கும் முடிவிலேயே இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஒரு மாத காலமாகியுள்ள போதும் நாட்டின் பொருளாதார மீட்சிக்கான எந்த திட்டமும் அரசாங்கத்தால் இதுவரை முன்வைக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, அரசு அடிமைகளே, இது அதி உயர் சபை, பொய்களை உளராமல் உங்கள் வாய்களை மூடுங்கள் என்று ஆவேசத்துடன் தெரிவித்தார். உங்களால் வீதியில் நடமாட முடியுமா? மக்கள் முன் செல்ல முடியுமா? நாம் செல்வோம், மக்களோடு மக்களாக நாம் நிற்கிறோம் என்றும் அரச தரப்பினரை பார்த்து அவர் கேள்வி எழுப்பினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எந்த திட்டமும் இல்லாத அரசை கொண்ட இந்த நாடாளுமன்றத்தின் அமர்வுகளை ஒரு வாரத்திற்கு, அதாவது இந்த வாரம் முழுவதும் புறக்கணிக்க தீர்மானித்துள்ளோம். நாடாளுமன்றத்தால் மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களால் எரிபொருள், எரிவாயு, அரிசி கொடுக்க முடியுமா? உங்களுக்கு வெட்கம் இல்லையா? கொள்ளையடித்து கொண்டு மாறி மாறி ஆட்சி செய்கிறீர்கள். புதிய பிரதமர் வந்த பின்னர் தான் வரிசை யுகம் மேலும் அதிகரித்துள்ளது. நீங்கள் 220 லட்சம் மக்களை கொலை செய்ய போகிறீர்கள். இந்த நாட்டில் துன்பப்படும் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றவோ அல்லது இந்த நாட்டின் பாரதூரமான பொருளாதார வீழ்ச்சியை தடுக்கவோ அல்லது இந்த நாட்டை கட்டி எழுப்பவோ எந்த திட்டமும் இல்லாத அரசை கொண்ட இந்த நாடாளுமன்றத்தின் அமர்வுகளை ஒரு வாரத்திற்கு, அதாவது இந்த வாரம் முழுவதும் புறக்கணிக்க நாம் தீர்மானித்திருக்கிறோம். வரிசையில் நிற்கும் மக்கள் படும் துன்பங்களை புரிந்து கொள்ளாத, பால்மா இன்றி தவிக்கும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் துயரங்களை புரிந்து கொள்ளாத, திருடுவதற்கு சுரண்டுவதற்கும் கைதூக்கும் இந்த நாடாளுமன்றம் வெறும் கதையாடல் கடை மாத்திரமே என்றார். இந்த நாடாளுமன்றத்தால் எந்த பிரயோசனமும் இல்லை. நாம் ஒரு வார கால அவகாசத்தை அரசாங்கத்திற்கு வழங்கி சபை அமர்விலிருந்து வெளியேறுகிறோம் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றிய போது தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை எரிபொருள் தட்டுப்பாட்டால் தம்மால் நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள முடியாதுள்ளதாகவும், அதனால் இந்த வாரம் தான் உட்பட கூட்டமைப்பின் சில உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்லாமல் புறக்கணிக்க உள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார். இது நாடாளுமன்ற அமர்வை ஒரு வாரம் புறக்கணிக்க எதிர்க்கட்சிகள் முடிவென்ற தலைப்பிலே வெளியாக இருக்கக்கூடிய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது. இங்கே தீர்வு கிடைக்காததால் தாங்கள் பாராளுமன்றத்தை புறக்கணிப்பதாக, ஒரு வாரத்திற்கு புறக்கணிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி, இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் இந்த விடயத்திலே எரிபொருள் கிடைக்காததால் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியாத நிலையை கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். இப்படியான விடயங்களிலே இந்த ஒரு வார காலத்திற்குள் இதற்காக தீர்வு முன்வைக்கப்படாவிடின் அவர்கள் நிச்சயமாக தங்கள் பதவிகளில் இருந்து விலக வேண்டும். மக்களினுடைய இந்த வரிசைகளுக்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும். சரியான முறையில் அவர்களுக்கு ஒரு வார கால அவகாசத்தை இந்த நாடாளுமன்றத்தை பகிஷ்கரிப்பதன் மூலம், புறக்கணிப்பதன் மூலம் நாங்கள் அவர்களுக்கு வழங்குகிறோம். ஆக நாடாளுமன்ற அமர்வை ஒரு வாரம் புறக்கணிக்கிறோம் என்று எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து ஏகமனதாக முடிவெடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தியை இன்றைய உதயன் மற்றும் தினக்குரல் பத்திரிகை தாங்கியிருக்கிறது. நாங்கள் பார்க்கலாம், பல்வேறுபட்ட செய்திகளை இங்கே இன்றைய பத்திரிகைகள் தாங்கியிருந்தாலும் இந்த தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்கத்தில் ஒரு ஒளிப்படம் காணப்படுகிறது. நாடெங்கும் எரிபொருளுக்காய் மக்கள் நாள் முழுவதும் நடுவீதிகளில் காத்திருக்கும் அவலம் தொடர்கிறது. களைப்பு மிகுதியால் கொழும்பில் வாகனத்தை வரிசையில் விட்டு வீதியில் தூங்கும் ஒருவர் என்பது தொடர்பாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்க மக்கள் அந்த வாகனத்தை வரிசையில் விட்டு வீதிகளிலே தூங்குகிற காட்சியை நீங்கள் இன்னும் சற்று நேரத்தில் திரையில் காணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த விடயங்கள் தான் இப்படித்தான் விடயங்கள் பதிவாகின்றன. இதிலாவது
முன்பக்கமாக 2-3 வாகனங்கள் தெரிகின்றன. ஒரு வரிசைகளினுடைய பாதிப்பு எந்த அளவிற்கு இருந்தது என்றால், ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்களை தாண்டி அவர்கள் காத்து கிடந்தார்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாக. இப்போது எரிபொருள் என்பது மிக அத்தியாவசியமான தேவையாக மாறியிருக்கிறது. அத்தியாவசியமான அடிப்படை தேவைகளை இயக்குவதற்கான மூலோபாய திட்டமாக எரிபொருள் காணப்படுகிறது. வரிசைகளிலே குழப்பம் எரிபொருள் நிறுத்தம். இது தெரிவு செய்யப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலெல்லாம் இந்த அரசு உத்தியோகத்தர்களுக்கு எரிபொருள் வழங்குவதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே யாழ்ப்பாணம் உட்பட பல இடங்களிலே எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன. பெட்ரோல் நிரப்புவதற்காக அரசு உத்தியோகத்தர்களும் சாதாரண மக்களும் தனித்தனி வரிசைகளிலே காத்திருந்தார்கள். இந்த நிலையிலே இந்த வரிசைக்குள்ளேயே குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்குள்ளேயே முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த முரண்பாடுகளால் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று பெட்ரோல் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டது. பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் புதன்கிழமை வரையில் மக்கள் வரிசைகளில் காத்திருக்க வேண்டாம் என்று எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அறிவித்திருக்கிறார். ஆயினும் நாடு முழுவதும் எரிபொருளுக்காக மக்கள் நீண்ட வரிசைகளில் நேற்றும் காத்திருந்தனர். எரிபொருள் வரிசைகளில் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக சிலர் காயங்களுக்குள்ளாகி மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டனர். நேற்றைய தினம் இந்த யாழ்ப்பாணம் முற்றவழியில் அமைந்திருக்கக்கூடிய வீரசிங்க மண்டபத்திற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே சம்பவம் பதிவாகி இருந்தது. இதே போல பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இப்படியான சம்பவங்கள் பதிவாக இருந்தன. இதற்காக இந்த வாட்ஸ்அப் செயலிகள் கூட இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. வாட்ஸ்அப் குழுக்களிலே வாய்ஸ் மெசேஜ் என்பதை அனுப்பி இந்த செட்டில் பெட்ரோல் கிடைக்குமா, இந்த செட்டில் பெட்ரோல் இருக்கிறது, எங்கு சென்றால் டீசலை பெற்றுக்கொள்ள முடியும், எங்கு எத்தனை பேர் கியூ வரிசையில் இருக்கிறார்கள், இப்போது பெட்ரோல் அடிக்க ஆரம்பித்து விட்டார்களா, அல்லது பெட்ரோல் வருகிற எரிபொருள் பவுசர்கள் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தை வந்தடைந்து விட்டனவா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் மூலமாக இப்போதைய இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் இந்த எரிபொருளுக்காக அல்லல் உறுகிறவர்கள் அந்த குழுவை உருவாக்கி அதில் இணைந்து கொண்டிருப்பதை கூட அண்மையாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் நான் ஏலவே குறிப்பிட்டிருந்த அந்த வீரசிங்க மண்டபத்திற்கு அருகே இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே பொதுமக்கள் ஒரு வரிசையிலும் மறுமுனையிலே அரச உத்தியோகத்தர்களும் காத்திருந்தார்கள். அரச உத்தியோகத்தர்களுக்காக 1100 லிட்டர் பெட்ரோல் இப்போது KKS காங்கேசன்துறையிலே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான அந்த களஞ்சியத்தில் இருப்பதாகவும் அங்கிருந்து பவுசர் மூலம் குறித்த பெட்ரோல் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அந்த பெட்ரோல்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த நிலையில் இங்கு அரச உத்தியோகத்தர்களுக்கு மாத்திரம் அதனை வழங்க முடியாது, நாங்கள் அதாவது 2 நாட்கள் 3 நாட்களாக நாங்கள் அந்த வீதிகளிலே தவம் கிடக்கிறோம் என்று அங்கு பொதுமக்களுக்கும் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தினருக்கும் இடையிலே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு சிலர் கைகலப்பில் கூட நிறைவடைந்தது, சிலர் காயங்களுக்குள்ளாகினர். இந்த நிலையில் அரச உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படவிருந்த எரிபொருள் கூட நிறுத்தப்பட்டு மீண்டும் அனைவரும் வீடு திரும்பியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து யாருக்கும் எதுவும் கிடைக்காமல் போனதையே நாங்கள் நேற்றைய தினம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இப்படித்தான் இப்போது நாடு முழுவதுமாக இந்த எரிபொருள் வழங்கலினுடைய நிலை இருக்கிறது. இதனால் பல அத்தியாவசிய சேவைகள் தடைப்பட்டிருக்கின்றன. சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை நிகழ்ச்சியில் தற்போது எடுத்துக்கொள்ளலாம். விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் சந்தித்திருக்கிறோம். ஈழநாடு பத்திரிகையை தொடர்ந்து நாங்கள் வாசித்தளிக்கலாம். இன்றைய பத்திரிகைகளிலே மேலும் $5.75 மில்லியன் இலங்கைக்கு வழங்குகிறது அமெரிக்கா. இலங்கையில் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் உடனடி தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக $5.75 மில்லியன் புதிய நிதியுதவியை அமெரிக்கா அரசாங்கம் நேற்று அறிவித்திருக்கிறது. இது தொடர்பில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் உடனடி தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அமெரிக்க அரசாங்கம் 3வது தவணை புதிய நிதியுதவியை இன்று அறிவித்திருக்கிறது. இது மேலும் $5.75 மில்லியன் இலங்கைக்கு வழங்குகிறது அமெரிக்கா என்ற செய்தியிலே விரிவாக்கம். இந்த மனிதாபிமான உதவி மொத்தம் $5.75 மில்லியன் பண உதவி
குறுகிய கால வேலைகள் மற்றும் நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய நேரடியாக விதைகள் போன்ற விவசாய பொருட்களை வழங்கும். சர்வதேச அபிவிருத்திக்கான USAID இந்த புதிய மானிய நிதி உதவியானது இலங்கையர்களின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடந்த வாரம் USAID அமைப்பினூடாக $6 மில்லியன் மற்றும் அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாபனத்தினூடாக $120 மில்லியன் புதிய கடன்களை வழங்குவதாக அறிவித்ததை அடிப்படையாக கொண்டது. சர்வதேச நன்கொடையாளர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய வேண்டுகோள் இலங்கையில் வெளியேறியுள்ள பல பரிமாண உணவு பாதுகாப்பு நெருக்கடி குறித்து எச்சரித்தது என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் விளக்கினார். இன்று நாங்கள் அறிவிக்கும் புதிய உதவி அந்த சிக்கலான சில சிக்கல்களை தீர்க்கும். இந்த நெருக்கடியால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்களுக்கு இந்த நிதி நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்ய நாங்கள் கடுமையாக உழைத்து வருகிறோம். இன்று அறிவிக்கப்பட்ட நிதி உதவியானது பாரம்பரியமாக அதிக வறுமை விகிதங்களை அனுபவிக்கும் மற்றும் குறிப்பாக நெருக்கடியால் பாதிக்கப்படும் சமூகங்களில் உள்ள குறுந்தொழில்களை ஆதரிக்கும். கூடுதலாக சமூகம் சார்ந்த பேரிடர் மேலாண்மை குழுக்களுக்கு தயார்படுத்தவும் பதிலளிக்கவும் இறுதியில் நெருக்கடிகளிலிருந்து மீளவும் உதவும். எதிர்வரும் மாதங்களில் இலங்கை மக்களின் உடனடி மற்றும் நீண்டகால தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் இலங்கையின் அதன் குறிப்பிடத்தக்க முதலீடுகள் மற்றும் உதவி திட்டங்களை சேர்க்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்த முயற்சிகள் 6 தசாப்தங்கள் மற்றும் இலங்கையில் சுற்றுலா, சிறு வணிகங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, காலநிலை தழுவல் மற்றும் சிவில் சமூகத்தை வலுப்படுத்திய அமெரிக்க மக்களின் $2 பில்லியன் வெளிநாட்டு உதவியை உருவாக்குகின்றன என்றும் ஜூலி சங் குறிப்பிட்டார் என்று உள்ளது என்ற அந்த செய்தி. அங்கே மேலும் $5.7 மில்லியன் இலங்கைக்கு வழங்குகிறது அமெரிக்கா என்ற தலைப்பில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்திகள். ஏனைய முக்கிய செய்திகளிலே சவர்க்காரம் பற்பசை மீண்டும் விலை உயர்வு. சவர்க்காரம், பற்பசை, நூடில்ஸ் உள்ளிட்ட அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் மீண்டும் சந்தைகளில் விலை அதிகரித்துள்ளன. 2 வாரங்களுக்கு முன்னர் விலை அதிகரிப்பால் $135 உயர்ந்த குளியல் சவர்க்காரம் தற்போது $175 மீண்டும் அதிகரித்துள்ளது. இதேபோன்று நடுத்தர அளவுள்ள பற்பசை $175 160 கிராம் எடை கொண்ட பற்பசையினுடைய விலையும் இங்கே விரிகிறது $310 அதிகரித்திருக்கிறது. நூடில்ஸ் பேக்கெட் ஒன்று $120. முன்னதாக இந்த நூடில்ஸ் பேக்கெட் 55 தொடக்கம் $60 பின்னர் 80 தொடக்கம் $90 இருந்தது. இப்போது அது $120 அதிகரித்து இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் இப்படியான விலை உயர்வு செய்திகளிலே. மீண்டும் இனி உமிகளை எரித்து சாம்பல்களிலே இருக்கக்கூடிய கறிகளை எடுத்து நாங்கள் பழமைகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம். பல் துலக்குவதற்கு அந்த முறைகளையும் சவர்க்காரத்திற்காக பனம்பழத்திலே குளியல் போட வேண்டிய தேவையும் வந்துவிடும். இப்போது பனம்பழத்திலே சோப்பை தயாரிக்கும் முயற்சியிலே வடக்கிலே பனம்பொருள் சார்ந்த உற்பத்தி திணைக்களத்தினர் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்து அண்மையில் அனைத்து ஊடகங்களிலும் இந்த பனம் பழத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட சவர்க்காரம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. நாங்கள் அப்படி எங்கள் உள்நாட்டு உற்பத்திகளுக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மூலோபாய வளங்களை மூலப்பொருட்களை கொண்டு நாங்கள் உருவாக்கக்கூடிய உற்பத்திகளுக்கு மீள திரும்ப வேறு வழியில்லை. சவர்க்காரம் விலை உயர்வு, பற்பசை விலை உயர்வு. இப்போது பாடசாலைகளுக்கு செல்லுகிற வேளையிலெல்லாம் அவசரமாக தயாரிக்கிற உணவுகளிலே இந்த நூடில்ஸ் பேக்கெட்டுகள் மிக முக்கியமானவை. இப்போது அந்த நூடில்ஸ் பேக்கெட்டுகளினுடைய விலைகள் கூட $120 தொட்டிருக்கின்றன. 50 தொடக்கம் $60 முன்னதாக 40 தொடக்கம் $50 இருந்தவை இப்போது $120 அதிகரித்திருக்கின்றன. பணவீக்கம் 45%. அருகில் மற்றும் ஒரு செய்தி. தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனின் மூலம் கணக்கிடப்பட்ட மே மாதத்திற்கான பணவீக்கம் 45.3% அதிகரித்துள்ளது என்று தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனுக்கு அமைய 2022 மார்ச் மாதம் 21.5% இருந்த பணவீக்கம் 2025 ஏப்ரலில் 33.8% அதிகரித்திருந்த நிலையில் மே மாதத்தில் 45.3% அதிகரித்துள்ளது. இதேவேளை தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனின்படி உணவு பணவீக்கம் 58%, உணவு அல்லாத பிரிவின் வருடாந்த பணவீக்கம் 34.2% காணப்படுவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது என்ற அந்த செய்தி. பணவீக்கம் 45%, 45.3% பணவீக்கம் பதிவாகிற அந்த விடயத்தை இங்கே பதிவு செய்யக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. மேலும் இங்கே முன்னாள் நிதியமைச்சர்
பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கடந்த மாதம் 9ஆம் தேதி ராஜினாமா செய்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து கொண்டிருந்த பொதுஜன பெரமுனவினுடைய அமைப்பாளரான பெசில் ராஜபக்ஷ ராஜினாமா செய்து கொண்டதை அடுத்து பொதுஜன பெரமுனவிலிருந்து தேசிய பட்டியலுக்கான ஒரு தெரிவாக வர்த்தகர் பிரபல கோடீஸ்வர வர்த்தகர் தம்மிக்க பெரேரா தெரிவு செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணைகள் அவர் தேசிய பட்டியல் மூலமும் நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று சில கருத்து முரண்பாடுகள் வெளியாக இருந்த நிலையில் இது தொடர்பிலே நீதிமன்றத்தை எல்லாம் நாடப்பட்டிருந்த நிலையிலே இப்போது தம்மிக்க பெரேரா இன்று பதவியேற்பார் என்கிற செய்தியை ஈழநாடு முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. பார்க்கலாம். தம்மிக்க பெரேரா இன்று எம்பியாக பதவியேற்பார் என்று அந்த செய்தி வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள கோடீஸ்வரரான தம்மிக்க பெரேரா சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றும் முற்பகல் 10 மணியளவில் சத்திய பிரமாணம் இடம்பெறும் என்றும் அறிய வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் எம்பியாக இருந்த முன்னாள் நிதியமைச்சர் என்று அது தொடர்பான விரிவாக்கத்தை பார்க்கிறோம். பெசில் ராஜபக்ஷ கடந்த 9ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதையடுத்து அந்த பதவி வெற்றிடத்திற்கு தம்மிக்க பெரேரா நியமிக்கப்பட்டார். கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தம்மிக்க பெரேராவை நியமித்து தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டது. தம்மிக்க பெரேராவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் எம்பியாக நியமித்தமையை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்த 5 அடிப்படை உரிமை மனுக்களையும் உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே நேற்று நீதிமன்றம் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்தது. இதையடுத்து அவர் இன்று எம்பியாக பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் என்று காணப்படுகிறது. ஆக அவருக்கு எதிராக தேர்தல் அந்த ஆணைக்குழு அவர் தேசிய பட்டியல் எம்பி என்று பெயரிட்ட அந்த விடயத்தை கேள்விக்குட்படுத்தி அல்லது சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த 5 மனுக்களும் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமலேயே தள்ளுபடி செய்யப்பட்டன என்கிற விடயம் மிக பதிவாகிறது. குறிப்பிடத்தக்க விடயம். நேற்றைய தினம் தம்மிக்க பெரேரா குறிப்பிட்டிருந்தார், நீதிமன்றத்தினுடைய முடிவு அல்லது உத்தரவின் பின்னர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பொறுப்பேற்றுக் கொள்ளுவேன் என்று நேற்று அவர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று அவர் பதவியேற்க உள்ளதாக, அந்த மனுக்கள் 5 தள்ளுபடி செய்யப்பட்ட பின்னர் இன்று பதவியேற்க உள்ளதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. ஏனைய செய்திகள். பாராளுமன்ற அமர்வை ஒரு வாரம் புறக்கணித்தது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற செய்தியில் விவாசித்து அளித்த செய்தி. ஐக்கிய மக்கள் சக்தியின் 21வது அரசமைப்பிற்கு முரணானது. ஐக்கிய மக்கள் சக்தியின் 21 அரசமைப்பிற்கு முரணானது. நீதிமன்ற தீர்ப்பை அறிவித்தார் சபாநாயகர் என்றவாறு அந்த செய்தி. ஐக்கிய மக்கள் சக்தியினால் வரையப்பட்டுள்ள 21வது அரசமைப்பு திருத்தத்தில் பல விதிகள் அரசியலமைப்புக்கு முரணானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்ற அமர்வு நேற்று செவ்வாய்க்கிழமை காலை ஆரம்பமானதை அடுத்து இது தொடர்பான அரசியலமைப்பு 21வது அரசியலமைப்பிற்கு முரணான விடயம் என்கிறதை அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பான விரிவாக்கத்தை பார்க்கலாம். அரசியலமைப்பின் 21வது திருத்தம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் சபையிலே நேற்று அறிவித்திருக்கிறார். அதன்படி 21வது திருத்தத்தின் பல சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எனவே அந்த சரத்துக்களை நிறைவேற்ற 3/2 பெரும்பான்மையும் சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம் என உயர்நீதிமன்றம் தமக்கு அறிவித்துள்ளதாக சபாநாயகர் கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் 21வது திருத்தச் சட்டத்தை தயாரிப்பதில் தானும் பங்காற்றினார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அரசாங்கம் தயாரித்துள்ள அரசியலமைப்பின் 21வது திருத்தச் சட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி. இங்கே ஐக்கிய மக்கள் சக்தியின் 21 அரசமைப்பிற்கு முரணானது, நீதிமன்ற தீர்ப்பை அறிவித்தார் சபாநாயகர் என்ற தலைப்பில் அந்த செய்தி விரிகிறது. ஏனைய முக்கிய செய்திகளாக பெட்ரோல் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டது என்ற ஒரு செய்தியை ஈழநாடு முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. நாளாந்த பெட்ரோல் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய நேற்றைய தினம் 1500 மெட்ரிக் டன் பெட்ரோல் மாத்திரமே விநியோகிக்கப்பட்டதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. அது தொடர்பாக அதாவது நாடளாவிய ரீதியிலே பகிர்ந்தளிக்கப்படுகிறது 1500 தொன் பார்க்கலாம் நாங்கள் அந்த செய்தியினுடைய
விரிவாக்கத்தை நேற்றைய தினம் 1500 மெட்ரிக் டன் பெட்ரோல் மாத்திரம்தான் நாடளாவிய ரீதியிலே பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை பெட்ரோலிய மொத்த களஞ்சிய சாலையின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்னர் நாளாந்தம் 2500 மெட்ரிக் டன் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டது. எனினும் தற்போது பெட்ரோல் தொகை குறைவடைந்து செல்வதால் வரையறைகளுக்கு உட்பட்டு அதனை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே நேற்றைய தினம் 5000 மெட்ரிக் டன் டீசல் நாடளாவிய ரீதியில் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. டீசல் விநியோகம் எவ்வித சிக்கலுமின்றி முன்னெடுக்கப்படுவதாக பெட்ரோலிய மொத்த களஞ்சிய சாலையின் அதிகாரி குறிப்பிட்டார். இதேவேளை தனிநபர் அல்லது நிறுவனத்திற்கு தேவைக்கு அதிகமான எரிபொருளை சேமித்து வைப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார் என்று அந்த செய்தி குறிப்பு. பெட்ரோல் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது 1500 மெட்ரிக் டன் பெட்ரோல் தான் இப்போது விநியோகிக்கப்பட்டு வருகிறது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில். முன்னதாக 2500 மெட்ரிக் டன் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டு வந்தது என்பதை அந்த செய்தி கோடிட்டு காட்டுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜேவிபியும் பாராளுமன்ற அமர்வை புறக்கணிப்பு. இது பாராளுமன்ற அமர்வை ஒரு வார காலத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி புறக்கணித்ததை அடுத்து அங்கே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜேவிபி பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு புறக்கணிக்கிறதா இல்லையா என்பதற்கு அப்பால் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக நாடாளுமன்றம் செல்ல முடியாது என்று செல்வம் அடைக்கல்நாதனை மேற்கோள் காட்டி அந்த செய்தி விரிவாகி இருந்தது. ஆகவே இப்படியான நிலைமை இப்போது நாடாளுமன்றம் கூடியிருக்கக்கூடிய நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனைய செய்திகள் எரிபொருள் விநியோகமும் அத்தியாவசிய சேவைகள் உள்ளடங்கி வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டமை தொடர்பாக ஒரு செய்தி. பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் எரிபொருள் விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக மாற்றும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் அனைத்து மின்சார விநியோக சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக மாற்றப்பட்டுள்ளதாக அந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம். இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகைகள் பிரசுரமாக இருந்த முக்கிய முற்பக்கத்து செய்திகளாக காணப்படுகின்றன. நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிறியொரு விளம்பர இடைவெளி. விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து பார்க்கலாம். உதயன் பத்திரிகைகளிலிருந்து செய்திகளை. துப்பாக்கி ரவைகள் மீட்பு என்று கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி உதயன் பத்திரிகையிலே காணப்படுகிறது. எங்கு இந்த துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன? யாழ்ப்பாணம் வல்வெட்டி துறைப்பொலிகண்டியிலே நேற்று முன்தினம் துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ள செய்தியாக அது காணப்படுகிறது. போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் பெட்டி ஒன்றிலிருந்து இந்த துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டன. மீட்கப்பட்ட ரவைகள் விசேட அதிரடிப்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்று துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்ட செய்தி பதிவாகிறது. இதேவேளை இந்த வெடிபொருளை தம் உடைமையில் வைத்திருந்த 2 கைது வீட்டில், அதாவது தங்களுடைய வீட்டில் வெடிபொருட்களை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியாக இங்கே வெடிபொருட்களை மருதங்கணியில் வைத்திருந்த 2 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 2 வெடிபொருட்களை சேகரித்து மீனவர்களுக்கு வழங்குவது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு மருதங்கணி போலீசார் தெரிவித்தனர். இவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பு கூறுகிறது. ஏனைய செய்திகள். பாடசாலை நாட்களை அதிகரிக்க நடவடிக்கை, கல்வி அமைச்சர் தெரிவிப்பு என்றொரு செய்தி. பாடசாலை விடுமுறையை குறைத்து பாடசாலை நாட்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்திருக்கிறார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலே நேற்று நடந்த யோகா தின நிகழ்விலே பங்கேற்று கருத்து வெளியிட பொழுது கல்வி அமைச்சர் இதனை பதிவு செய்திருக்கிறார். ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதங்களிலே பாடசாலை விடுமுறையை குறைத்து பாடசாலை நாட்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. மேலதிகமாக நடாத்தப்படும் பாடசாலை நாட்களில் இதுவரை தவறவிடப்பட்ட இந்த ஆண்டிற்கான பாடவிதானங்களை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த செய்திக்குறிப்பு. தமிழருக்கும் சிங்களவருக்கும் நாட்டில் தனித்தனி சட்டங்கள், ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு என்று மற்றும் ஒரு செய்தி இன்றைய உதயனின் முற்பக்கத்தில். தென்னிலங்கையில் சிங்கள இளைஞர்கள் போராடும் போது அவர்களை தமது பிள்ளைகளாக பார்க்கும் அரசாங்கம் தமிழ் இளைஞர்களை இராணுவத்தினர் மூலம் காட்டுமிராண்டித்தனமாக தாக்குகின்றது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்திலே நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற குற்றவியல் நடவடிக்கை கோவை திருத்த சட்ட வரைவு விவாதத்தில் உரையாற்றிய அவர்,
கடந்த 18ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள விஸ்வமடு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்களுக்கு எரிபொருள் வழங்கப்படாத நிலையில் இரவு 7:30 மணியளவில் வரிசையில் காத்திருந்தவர்களில் ஒருவரான மனவளம் குன்றிய பொதுமகன் ஒருவர் அங்கிருந்தவர்களிடம் முரண்பட்டுள்ளார். அங்கு வந்த இராணுவத்தினர் குறித்த பொதுமகனை தமது முகாமுக்கு இழுத்துச் சென்று புல்லுகளாலும் ஆயுத முனைகளாலும் பலமாக தாக்கி இரத்த காயங்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இராணுவ காவலரனுக்கு அருகே சென்று அந்த பொதுமகனை தாக்கியமைக்கான காரணத்தை கேட்டபோது இராணுவத்தினர் அவர்களையும் அச்சுறுத்தி வெளியேற்றினார்கள். அதன்பின் இரு கனரக வாகனங்களில் பொல்லுகளோடும் கூறிய ஆயுதங்களோடும் அழைத்து வரப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான இராணுவத்தினர் எரிபொருளுக்காக வரிசையில் காத்திருந்த பெண்கள், முதியவர்கள் மற்றும் இந்த சம்பவத்தோடு எவ்வித தொடர்பும் மற்ற வீதியில் சென்றவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்களை மிக மோசமாக தாக்கினர். 6 பேர் இராணுவத்தினரின் தாக்குதலில் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மற்றும் முல்லை வைத்தியசாலை மாவட்ட மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டார்கள். அன்றாட சீவியத்துக்காக விவசாயத்திற்காக நாள் முழுவதும் எரிபொருளுக்காக காத்திருந்த மக்கள் மீது காரணமின்றி இராணுவத்தினர் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளமை அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிருப்தியையும் உச்ச கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நாட்டிலே காலி முகத்திடலிலும் ஒரு போராட்டம் நடக்கிறது. தென்பகுதியில் உள்ள சிங்கள இளைஞர்கள் போராட்டங்கள் நடாத்துகிறார்கள். போலீசாரின் காவலரன்களை தள்ளுகிறார்கள், இராணுவத்தினரை தள்ளுகிறார்கள், போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். நாடு முழுவதும் மக்கள் எரிபொருளுக்காக தெருக்களில் காத்து கிடக்கிறார்கள். ஆனால் அவர்களை தன் பிள்ளைகளைப் போல பார்க்கும் அரசாங்கம் தமிழ் இளைஞரை மட்டும் படைத்தரப்பின் மூலம் கண்மூடித்தனமாக தாக்குகிறது. இலங்கையில் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் தனித்தனி சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன என்று அவர் காட்டமாக நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார். அந்த விடயத்தை தமிழருக்கும் சிங்களவருக்கும் நாட்டில் தனித்தனி சட்டங்கள் என்றவாறு ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருந்த அந்த குற்றச்சாட்டு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகள் முற்பக்கத்திலே எரிபொருளோடு 2 கப்பல்கள் இந்த வாரம் வருகின்றன. எத்தனை கப்பல்கள் எத்தனை தடவைகள் வந்தாலும் எரிபொருள் கிடைப்பதாக தெரியவில்லை. பெட்ரோல் ஏற்றிய கப்பல் ஒன்று நாளை நாட்டை வந்தடைய உள்ளது என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு அறிவித்திருக்கிறது. இந்த கப்பல் 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை கொண்டு வர உள்ளது என்று சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். எதிர்வரும் 25ஆம் தேதி நாட்டுக்கு டீசலும் கப்பலும் வரவுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 2 எரிபொருள் கப்பல்களும் வந்த பின்னர் தற்போதைய எரிபொருள் வரிசைகள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய உதயனின் முற்பக்கத்திலே காணப்படுகிறது. இதேவேளை இந்த வலம்புரி பத்திரிகையினுடைய முற்பக்கத்திலே ஒரு ஒளிப்படம் ஒன்று நேற்றைய தினம் சமூக ஊடகங்களிலே பேசுபொருளான ஒரு ஒளிப்படமாக இருந்தது. இந்த முச்சக்கர வண்டிக்குள்ளே ஒரு மாணவி இருந்து கற்றல் நடவடிக்கையில் ஈடுபடுகிற ஒரு செய்தியாக அந்த செய்தி. இதேவேளை எரிபொருள் இருக்கிறதா எரிபொருள் இல்லையா என்று பரிசோதிப்பதை போல அந்த முச்சக்கர வண்டியினுடைய ஓட்டுநர் அல்லது சாரதி அதனை பரிசோதிக்கிற போல ஒரு படம் இப்போது நீங்கள் திரையில் காண்கிறீர்கள். நாட்டின் இன்றைய நிலை இப்படித்தான் இருக்கிறது என்று அந்த படம் பிரதிபலிக்கிறது. இவை தவிர இனிய செய்திகள் நாங்கள் பார்க்கலாம். இதுவரை வாசித்தளித்த செய்திகள். இங்கே நெல்லியடியிலே தேங்காய் உடைத்து பவுசர் வரவேற்பு. அந்த யாழ்ப்பாணம் நெல்லியடி எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே எரிபொருள் பவுசர் வந்த மகிழ்ச்சியிலே மக்கள் தேங்காய் உடைத்து கொண்டாடி இருக்கிறார்கள். எரிபொருள் கொள்ள நேற்று நீண்ட நேரம் மக்கள் வரிசையில் காத்திருந்த நிலையில் எரிபொருள் பவுசர் பல மணி நேரமாக வரவில்லை. நெல்லியடி பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே தான் அவர்கள் காத்திருந்திருக்கிறார்கள். இந்த நிலையத்தில் நேற்று எரிபொருளுக்காக நூற்றுக்கணக்கான வாகனங்களுடன் மக்கள் காத்திருந்தார்கள். இந்நிலையில் எரிபொருள் பவுசரை கண்டதும் மக்கள் தேங்காய் உடைத்து மகிழ்ச்சியில் அதனை வரவேற்றார்கள் என்று அந்த செய்தி குறிப்பை இன்றைய வலம்புரி முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. நாட்டின் நிலை இப்போது அரிசியை கண்டாலும் இனி தேங்காய் உடைக்கிற நிலைமை வரும், தேங்காய்க்காக இனி தேங்காய் உடைக்கிற நிலைமை வரும். நாட்டிலே இப்படியாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. அந்த மகிழ்ச்சியிலே மக்கள் என்ன செய்வது என்று தெரியாது தேங்காய் உடைத்து கொண்டாடுகிற ஒரு நிலைமை இருக்கிறது எரிபொருளை கண்டால். இப்போ தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்கத்தில் இருந்து செய்திகளை இணைக்கலாம். டொலரை எங்கே எப்படி தேடுவது, தீர்வு காண உதவுங்கள், நீங்கள் லான்சா எம்பி தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தியை தினக்குரல் முற்பக்கத்தில் உபதலைப்பு செய்தியாக தாங்கி இருக்கிறது என்று கூறலாம்.
நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்காக எதிர்க்கட்சிகளிடம் வேலை திட்டங்கள் இருந்தால் அதனை முன்வைக்க முடியும் என்றும் அந்த திட்டங்களை அரசாங்கத்தில் உள்ள தாங்கள் இரு கைகளையும் உயர்த்தி வரவேற்போம் என்றும் சுயாதீனமாக செயற்படும் குழுக்களைச் சேர்ந்த நிமல் லான்சா தெரிவித்திருக்கிறார். டொலரை எங்கே எப்படி தேடுவது? பாராளுமன்றத்தை எதிர்க்கட்சியினர் பகிஷ்கரிப்பதாக நேற்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிக்கு டொலர் பற்றாக்குறை காரணம் என்பது அனைவருக்கும் தெரியும். இங்குள்ள தலைவர்கள் அனைவரும் எப்படி டொலரை தேடுவது என்று கூறுங்கள். பாராளுமன்ற தெரிவு குழுக்களை அமைத்து எரிவாயு போன்ற பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்வாக முன்வையுங்கள். பாராளுமன்றத்தில் பொறுப்பு உள்ளவர்கள் இதற்காக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்காக அனைத்து கட்சிகளுடனும் பேசியிருக்கிறோம். ஆனால் தற்போதைய நிலைமையில் அரசாங்கத்தை ஏற்க முடியாது என்று கூறினார். வேலை திட்டங்கள் இருந்தால் அச்சமின்றி அவற்றை முன்வையுங்கள் என்று கேட்கிறேன். இதனை விடுத்து பொய்களை கூறி மக்களை ஏமாற்ற வேண்டாம். வேலை திட்டங்கள் இருந்தால் 2 கைகளையும் உயர்த்தி ஆதரவளிப்போம் என்று நிமல் லான்சா தெரிவித்திருக்கிறார். இது மிக குறிப்பிடத்தக்கது. மக்கள் விடுதலை முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற கட்சிகள் தாங்கள் பாராளுமன்றத்தை வருகிற ஒரு வார காலத்திற்கு புறக்கணிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த கட்டத்திலே தான் அதை பகிஷ்கரிக்கும் முடிவிற்கு நீங்கள் தீர்வுகள் திட்டங்கள் இருந்தால் முன்வைக்க முடியும் என்று நிமல் லான்சா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பை இங்கே காண்கிறோம். மேலதிக முக்கிய செய்திகளிலே தொடர்ந்து பார்க்கலாம். வேகமாக முடிகிறது மருந்து கையிருப்பு. அத்தியாவசிய உயிர்காக்கும் மருந்துகளுக்கும் நெருக்கடி. இப்போது இந்த நாய்க்கடிக்கு கூட மருந்தில்லை என்கிற நிலை இப்போது நாட்டிலே அவ்வப்போது அறிவிப்பாக வெளியாகி கொண்டிருக்கிறது. பார்க்கலாம். அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் பலவற்றின் கையிருப்பு வேகமாக தீர்ந்து வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மீண்டும் எச்சரித்துள்ளது. தற்போது சில அரச வைத்தியசாலைகளில் குறைந்த எண்ணிக்கையிலான மருந்துகள் மட்டுமே உள்ளன. ஏனைய மருந்துகளின் கையிருப்பு வேகமாக தீர்ந்து வருவதாக சங்கத்தின் உறுப்பினர் வைத்தியர் பிரசாத் கொலம்பகே தெரிவித்திருக்கிறார். ஆக வேகமாக இந்த மருந்து கையிருப்பு முடிகிற செய்தி மிக ஒரு கனதியான செய்தி. பல தனிநபர்களும் அமைப்புகளும் பல சந்தர்ப்பங்களில் ஊடகங்களில் இந்த பிரச்சனையை எழுப்பியிருந்தன. நிபுணர்கள் கவலை தெரிவித்த போதும் தேவையான அனைத்து மருந்துகளும் கைவசம் இருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துக் கொண்டே இருந்தார். நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்து இருப்புகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வது சுகாதார அமைச்சரின் பொறுப்பாகும். மருந்தின்றி வைத்தியசாலை ஊழியர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். தேசிய கண் மருத்துவமனையில் ஒரே ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பி மட்டுமே இருப்பதாகவும் ஊழியர்கள் வேறு மாற்று மருந்துகளை வழங்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கையிருப்பு குறைவாக உள்ள அல்லது கையிருப்பு வேகமாக குறைந்து வரும் மருந்துகளின் பட்டியல் தங்களிடம் இருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டில் மருந்துகளின் விலை அதிகரிப்பு காரணமாக வைத்தியர்கள் மற்றும் நோயாளர்கள் இருவரும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் என்று அந்த செய்தி குறிப்பை காண்கிறோம். குறிப்பாக மருந்துகள் வேகமாக அந்த கையிருப்பிலிருந்து முடிவடைகிறதை அந்த செய்தி சுட்டிக்காட்டி இருக்கிறது. அடிக்கடி பல்வேறு தரப்பினரும் இது தொடர்பான விவாதம் நிகழ்ச்சிகள் ஊடகங்களிலே பல முறை வெளிப்படுத்தினோம். இப்போது ஆர்ப்பாட்டங்கள் வைத்தியர்கள் மேற்கொள்கிறார்கள். சில அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்களை இணைத்தெல்லாம் ஊடகங்கள் இப்போ டான் தொலைக்காட்சியை பொறுத்தவரையே பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இப்படி பல ஊடகங்கள் வெளிப்படுத்தி கூட பொது சுகாதார அமைச்சர் இல்லை கையிருப்பில் இருக்கிறது, சரியான பொறிமுறையில் அவை பகிரப்பட்டால் சரி வரும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். ஆனால் கண்டி பிராதனை வைத்தியசாலையிலே திடீரென்று ஒரு நாள் காலை சத்திர சிகிச்சை நிபுணர்கள் ஒன்றிணைந்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி அந்த சத்திர சிகிச்சைகளை நிறுத்துவதாக அறிவித்திருந்தார்கள். அன்றைய தினம் அதற்கு முதல் 2 நாட்களுக்கு முன்னதாக நாட்டுக்கு வருகை தந்திருந்த இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இது தொடர்பிலே ஏன் சத்திர சிகிச்சைகள் நிறுத்தப்படுகின்றன, உடனடியாக அவற்றை மீள ஆரம்பியுங்கள், அதற்கான ஏற்பாடுகளை மருந்துகளை இயலாதிருக்கிற பொருட்களை வழங்க நாங்கள் முன்வருகிறோம் என்று இந்திய துணை தூதரகத்தின் ஊடாக இலங்கைக்கான இந்திய தூதரகத்தின் ஊடாக அந்த உதவிகளை மேற்கொண்டு வழங்கியிருந்தார்கள். அப்போதெல்லாம் இந்த மருந்து தட்டுப்பாடு குறித்து பேசப்பட்டது. ஆனால் போதுமான அளவிற்கு அவற்றை கையிருப்பில் வைத்திருப்பதற்கான சரியான பொறிமுறை இங்கு கையாளப்படவில்லை என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயம். ஏனைய விடயங்களை பார்க்கலாம். இங்கே மிக முக்கியமாக பாராளுமன்றை மூடிவிடுங்கள் என்கிறார் தயாஸ்ரீ ஜெயசேகர.
பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும், இல்லை என்றால் பாராளுமன்றத்தை மூடிவிட்டு பேசாமல் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்திலே நேற்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதாவது பாராளுமன்றத்தை மூடிவிடுங்கள், மாதக்கணக்கிலே பாராளுமன்றம் கூடுகிறது, வெறும் பேச்சுக்கான இடமாக மாத்திரமே இது இருக்கிறது. 2 பக்கத்திலும் கதைக்கிறோம். மக்கள் இந்த பாராளுமன்றத்தின் மூலம் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கிற போதும் ஒன்றும் தீர்க்கப்படுவதாக இல்லை, ஒன்றும் நடப்பதில்லை. ஆனால் அமைச்சரவை தீர்வுகளை முன்வைக்கலாம். இதனால் ஒன்று, பாராளுமன்றத்தை கூட்டாது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் பாராளுமன்றத்தை கூட்ட நடவடிக்கை எடுங்கள், இல்லை என்றால் பாராளுமன்றத்தை கூட்டாமலே பேசாதிருந்து விடுங்கள். இப்போது 225 பேரையுமே மக்கள் திட்டுகிறார்கள். இந்த பாராளுமன்றத்தினால் பிரயோசனம் இல்லை என்றால் எரிபொருள் எரிவாயு வரிசைக்கு தீர்வு என்ன என்ற வேலை திட்டங்களை முன்வைக்குமாறு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் இந்த பாராளுமன்றத்தை மூடிவிட்டு பேசாமல் இருப்பது சர்வகட்சி அரசாங்கமும் இல்லை, தேசிய சபையினூடாக பிரதமரை நியமியுங்கள் என்றார். அதாவது இந்த பாராளுமன்றத்தை மூடிவிட்டு பேசாமல் இருப்பது சர்வகட்சி அரசாங்கமும் இல்லை, தேசிய சபையினூடாக பிரதமரை நியமியுங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த விடயத்தை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்றத்தை ஒரு வாரத்துக்கு பகிஷ்கரிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்திருக்கக்கூடிய நிலையில் தான் நிமல் லான்சா எம்பி குறிப்பிட்டிருக்கிறார். சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஒரு அணி, நீங்கள் உங்களால் முடிந்த தீர்வு திட்டத்தை முன்வைக்க முடியுமாக இருந்தால் பிறகு பாராளுமன்றத்திலிருந்து நீங்கள் விலகிச் செல்ல வேண்டி இருக்கிறது, இந்த நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளையே தீர்க்க முடியாது என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அது தொடர்பான திட்ட முன்மொழிவுகள் இருந்தால் நீங்கள் சமர்ப்பிக்க முடியும் என்கிற வகையிலும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இருந்த போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பி தெரிவிக்கிற பொழுது, இப்படி தீர்மானங்கள் எதுவும் எடுப்பதற்கு சரியான அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு இயலாது போயிருந்தால் நாடாளுமன்றத்தை கூட்டி பயனில்லை, அதை மூடிவிட்டு பேசாமல் இருங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருந்த முக்கிய முற்பக்கத்து முதன்மை செய்திகளாக காணப்படுகின்றன. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மாலினி. நன்றி. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.